அவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் இந்த காணொளியில் கத்தோலிக்க திருமறை பாடத்தை கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் கற்கின்ற மாணவர்களுக்கான பாடப்பதிவாக அமைகின்றது. இதில் நாங்கள் பார்க்கின்ற தேர்ச்சியில் அருள் அடையாளங்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த அருள் அடையாளங்கள் வழியாக கிறிஸ்துவுடன் இணைந்து பெற்றுக்கொண்ட புது வாழ்வுக்கு சாட்சி பகர்வதை எவ்வாறு என்பதை பார்க்கின்றோம். இந்த தேர்ச்சி மட்டமாக நாங்கள் பார்க்க போவது குணமளிக்கும் அருளடையாளங்கள். இந்த குணமளிக்கும் அருளடையாளங்களின் அருள் வளங்களால் ஆன்ம உடல் நலம் பெற்றுக் கொள்கின்றோம். இதை நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்கின்றோம். ஆகவே 13வது பாடத்தில் தரம் 11 13வது பாடமாகிய குணமளிக்கும் அருளடையாளங்களை பற்றி நாங்கள் இதில் பார்க்கின்றோம். இங்கு கற்றல் பேறாக எதிர்பார்க்கப்படுவது தேவையான சந்தர்ப்பங்களில் குணமளிக்கும் அருளடையாளங்களை பெற வேண்டும். உண்மையான மனம் வருந்துதலினால் மனமாற்றத்தினை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு முக்கியமாக பார்க்கின்றோம். அவை இங்கு குணமளிக்கும் அருளடையாளங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2 அருளடையாளங்கள் காணப்படுகின்றன. ஒன்று ஒப்புரவு அருளடையாளம், 2வது நோயில் பூசுதல் அருளடையாளம். இந்த 2 அருளடையாளங்களுமே ஆன்ம உடல் நலத்தை தருகின்ற அருளடையாளங்களாக காணப்படுகின்றன. நாங்கள் ஒப்புரவு என்ற அருளடையாளத்தை பெறுகின்ற பொழுது எங்களுடைய ஆன்மாவும் அதே நேரத்தில் உடலும் குணமடைவதை நாங்கள் உணரலாம். அவை இந்த குணமடைக்கும் அருளடையாளங்களில் ஒப்புரவு என்ற அருளடையாளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது கத்தோலிக்க திருமறை மறைக்கல்வி நூலில் இருக்கின்ற இந்த ஒப்புரவு அருளடையாளத்துக்கான பல்வேறு பெயர்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் உள்ளார்ந்த மனமாற்றத்தை பற்றி கத்தோலிக்க திருமறை மறைக்கல்வி கூறுகின்ற விடயத்தை நாங்கள் இந்த இலக்கங்களில் கண்டுகொள்ளலாம். அதே போல மனமாற்றத்தின் முறைகள் எவ்வாறு நாங்கள் இந்த மனமாற்றத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துதல் எவ்வாறு என்பதை நாங்கள் காண்கின்றோம். அதேவேளை மனமாற்றம் அடைபவர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பதையும் அதற்கான கைமாறு என்ன என்பதையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த குணமளிக்கும் அருளடையாளத்தில் ஒப்புரவு என்ற அருளடையாளத்துக்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அதில் ஒன்று மனமாற்றத்தின் அருளடையாளம், பாவக்கழுவாய் அருளடையாளம், பாவ சங்கீர்த்தனம், மன்னிப்பின் அருளடையாளம் என்று பல்வேறு பெயர்களால் இந்த ஒப்புரவு அருளடையாளம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஒப்புரவு அருளடையாளத்தில் மனம் வருந்துதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதாவது நாங்கள் செய்கின்ற பாவங்களை நினைத்து அவைக்காக மனம் வருந்துதல் மிகவும் அவசியமானது இந்த ஒப்புரவு அருளடையாளத்தின் பொழுது. ஆகவே இங்கு நாங்கள் மனம் வருந்துதல் இந்த மனம்பருந்துதல் என்ற அடையாளத்தில் முக்கியமாக 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று உண்மையாக மனம் வருந்துதல், 2வது பயத்தினால் மனம் வருந்துதல். உண்மையாக மனம் வருந்துகின்ற பொழுது அதனுடைய பலாபலன்களை நாங்கள் முழுமையாக அனுபவித்துக் கொள்ளலாம். பயத்தினால் வருகின்ற மனம் வருந்துதலால் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருக்கும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அவை இந்த ஒப்புரவு அருளடையாளத்துக்கான உண்மையான மனம் வருந்துதலுக்கான படிமுறைகள் எவை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது நாங்கள் ஆன்ம சோதனையில் ஈடுபட வேண்டும். அதாவது நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்பதை, என்ன பாவம் செய்திருக்கின்றேன் என்பதை நான் என்னுடைய ஆன்மாவை சோதித்து பார்க்க வேண்டும். என்ன பாவம் செய்திருக்கிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நான் செய்த பாவங்களை உணர்கின்ற பொழுது அந்த பாவங்களுக்காக மனம் வருந்துதல் வேண்டும். அதன் பிறகு அந்த பாவங்களை நான் இனிமேல் செய்வது இல்லை என்ற உறுதியான தீர்மானத்தை எடுத்தல் வேண்டும். அடுத்ததாக அந்த பாவங்களை நான் குருவானவரிடம் அறிக்கையிட்டு ஒப்புரவு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது படிமுறையாக இந்த பாவத்துக்கு பரிகாரமாக குருவானவர் தருகின்ற அந்த பரிகாரத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இது ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கான படிமுறைகளாக உள்ளன. இந்த பாவத்துக்கு மனம் வருவதற்கான வழிகள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது செபம் செய்வது, நோன்பிருத்தல், தான தர்மங்களை செய்தல், அதேவேளை துன்ப துயரங்களை, ஏமாற்றங்களை,
பொறுமையோடு சகித்துக் கொள்ளுதல். எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ துன்பத் துயரங்கள், மாற்றங்கள் வரும், இன்னல்கள் வரும். அவற்றை நாங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்ளல். இதுவும் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் செய்கின்ற பரிகாரமாக, மனம் வருந்துவதற்கான வழிகளாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதேவேளை எவ்வளவு துன்பமாக இருப்பினும் எங்களுக்கு தரப்படுகின்ற பொறுப்புகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுதல், இது ஒருத்தலாக இருக்கும். ஆகவே இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக மனம் வருந்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இந்த ஒப்புரவு அருளடையாளத்தின் விளைவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாவம் செய்து இறைவனுடைய இறையருளில் இருந்து பிரிந்து போயிருக்கின்ற நாங்கள் மீண்டும் இறைவனுடைய அருள் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அதே போல இறைவனுடன் நெருங்கிய நட்புறவில் இணைகின்றோம். இறை மனித ஒப்புரவுக்கு முழு வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். ஆன்மீக ஆசீர், முழுமையான அமைதி, சமாதானத்தை பெறுகின்றோம். குணமளிக்கும் அருளடையாளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலம் முறிந்த உறவு மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. அதாவது இறைவனோடும் மனிதனோடும் ஏற்பட்ட முறிந்த உறவு மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது. மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க எமக்கு ஆற்றல் கிடைக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதேவேளை முக்கியமாக எமக்கு உள்ளார்ந்த அமைதி கிடைக்கின்றது. ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது உள்ளார்ந்த மன அமைதி கிடைக்கின்றது. அது மிகவும் முக்கியமானது. திருவிவிலியத்திலிருந்து லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் இந்த ஒப்புரவு அருளடையாளத்தை பற்றிய விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம். அதே போல லூக்கா நற்செய்தியில் 22வது அதிகாரம் 61லிருந்து 62வது வசனங்களிலும் இந்த ஒப்புரவு அருளடையாளத்தோடு தொடர்புடைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவற்றை நீங்கள் விவிலியத்தில் வாசித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த காணொளிகளை நீங்கள் யூடியூப் சேனல் ஊடாக கண்டு கொள்ளலாம். இவை பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் ஆயின், கேள்விகள் இருக்கும் ஆயின், நீங்கள் மேற்கண்ட இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு பிற்பகல் 8:45 பிறகு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை அல்லது சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம். நன்றி.